ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 7, 2025. நமக்கு பகவானுடைய ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மங்களாக நாம் மனிதர்களின் வழிப்படி நடந்தோம் அல்லது சாஸ்திரங்களின் வழிப்படி நடந்தோம். ஆனால் இப்போதோ சுயம் பகவான் தனது வழியை நமக்கு காட்டியிருக்கின்றார். இப்போது நாம் அவரது ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். அதில் நமது முழுமையான நன்மை உள்ளடங்கியிருக்கிறது. இப்போது கூட நாம் அவரது வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு நன்மை நடைபெறாது. நாம் பிரச்சனைகளில் விழுந்து கொண்டே இருப்போம். நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். பாபாவின் வழி சுயநலமற்றது, எதிர்பார்ப்புகளற்றது, நம்மை தூய்மையாக்கக்கூடியது, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியது. அந்த வழிப்படி நடந்து நாம் சத்யுகத்தில் ஒரு உயர்ந்த ராஜ்யத்தை படைத்து விடுகிறோம். எனவே நாம் ஸ்ரீமத் படி நடந்து தன்னைத்தான் ஞானத்தின் பொக்கிஷத்தால் நிறைத்து கொள்வோம். முதன்மையான ஸ்ரீமத் ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கேட்பதாகும். முரளி கேட்பது. முரளி மீது அன்பு இருக்கிறது என்றாலே பாபாவின் மீது அன்பு இருக்கிறது என்று பொருளாகும். அப்போது நாம் நன்றாக யோகத்தில் நிலைத்திருக்க முடியும். நம்மிடத்தில் ஞானத்தின் பலமே இல்லை என்றால் நம்மால் தியாகம் செய்யவும் இயலாது. நாம் தேகதாரிகளிடமிருந்து விலகவும் முடியாது. தூய்மை தன்மையிலும் நம்மால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. எனவே ஞானத்தின் பலம் மிகவும் அவசியமானதாகும். இந்த ஞானத்தின் பலம்தான் பலவிதமான பிரச்சனைகளின் நேரத்திலும் நம்மை ஸ்திரமானவராக வைக்கிறது. இந்த ஞானம்தான் நம்மை விகாரங்களற்றவராக ஆக்கிவிட்டது. எனவே நாம் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மேலும் சுயத்திற்குள் இந்த ஞானத்தின் பொக்கிஷத்தை அதிகரித்து கொண்டே செல்வோம். பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். யாரிடம் மிகுந்த ஞானத்தின் செல்வம் இருக்கிறதோ அவர்கள் ஸ்தூலமான செல்வம் ஈட்டுவதில் உழைப்பு தேவைப்படாது. ஞானம் நமது விவேகத்தின் சக்தியை அதிகரிக்கிறது. ஞானம்தான் நமது புத்தியை வடிவமைக்கிறது என்றே கூறலாம். அந்த புத்திதான் ஜென்ம ஜென்மங்களுக்கு நமது கூட இருக்கும். எனவே இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட புத்தியை நாம் வடிவமைக்க விரும்புகிறோமோ அவ்வாறு வடிவமைத்து கொள்வோம். புத்தியின் மீதுதான் மனிதரின் மொத்த விளையாட்டும் ஆதாரப்படுகிறது. மனிதரின் புத்தி நன்றாக இருந்ததென்றால் படிப்பை நன்றாக படிக்கிறார்கள். புத்தி நன்றாக இருந்ததென்றால் சரியாக நிர்ணயங்களை எடுக்கிறார்கள். புத்தி நன்றாக இருந்தால் தொழில் வியாபாரத்திலும் பல வெற்றிகளை அடைகிறார்கள். புத்தி நன்றாக இருந்தால் உறவுகளையும் நன்றாக பராமரிக்க முடிகிறது. தான் தலைவணங்கி செல்லவும் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் புத்தி என்பதுதான் ஒவ்வொரு நேரமும் நம்மை வழி நடத்துகிறது. எனவே பாபாவின் ஞானத்தின்படி நமது புத்தியை வடிவமைத்து கொண்டே செல்வோம். ஆனால் யார் தனது புத்தியிலிருந்து குப்பை கூலங்களை வெளியேற்றிவிட்டார்களோ அவர்களது புத்தியில்தான் ஞானம் தங்குகிறது. குப்பைகள் பலவிதமாக இருக்கின்றன. அழுக்கான சிந்தனைகள், பொறாமை, வெறுப்பு, பகைமை உணர்ச்சி, காமம் மற்றும் கோபத்தின் உணர்ச்சி. இப்படிப்பட்ட குப்பைகளை முற்றிலும் வெளியேற்றுவோம். உறுதியான எண்ணம் வைப்போம். எனது புத்தியை நான் முழுவதுமாக சுத்திகரிக்க வேண்டும். அதனை தெய்வீகமானதாக ஆக்க வேண்டும். புத்தியை நான் சுத்திகரிக்க வேண்டும். பகவானே வந்து வீற்றிருக்கும் அளவிற்கு புத்தியை நான் சுத்திகரிக்க வேண்டும். வரதானங்களை தாரணை செய்யும் அளவிற்கு அதனை நான் தெய்வீகமாக ஆக்க வேண்டும். முழுமையாக தூய்மை நிலையை உள்ளடக்கும் அளவிற்கு புத்தியை திறம் படைத்ததாக ஆக்க வேண்டும். எனவே தன்னைத்தான் வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுவித்துக் கொள்வோம். வீணான விஷயங்களுக்கும் எனக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என்று உறுதியெடுப்போம். கவனம் செலுத்துவோம். சங்கமயுகத்தின் அழகான காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. நாம் நமது அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டே செல்வோம். இந்த நாட்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவோம். இல்லை என்றால் இந்த நாட்கள் பின்னாளில் அதிகமாக நினைவிற்கு வரும். யார் பாபாவை கண்டறிந்து விட்டும் அவரை விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு மிகுந்த பச்சாதாபம் ஏற்படும். எனவே உணர்ந்து கொள்வோம். அதிர்ஷ்டமும் நமது கரங்களில் வந்துவிட்டது. அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரும் நம்மிடம் வந்துவிட்டார். இப்போது நாம் அவர் மூலமாக முழுமையான அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வோம். இன்று முழு நாளும் நினைவு செய்வோம்.
என்னிடம் தெய்வீக புத்தி இருக்கிறது. எனக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கிறது. எனது தேடல் முடிவடைந்து விட்டது. மேலும் காட்சிப்படுத்தி பார்ப்போம். நான் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் இருக்கிறேன். பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்று முழு கல்ப மரத்திலும் பரவச் செய்கின்றேன். ஓம் சாந்தி.